ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பொதுவாகவே கவிகள் பல வகைப்படுவர்கள் என்று சொல்றது உண்டு. பண்டை காலங்களிலே கவிகளை பல வகைப்படுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். திருமங்கை ஆழ்வாரை சித்திரகவி என்று போற்றி கொண்டாடுகின்றார்கள் பூர்வர்கள். அதற்கு திருவிழுக்கூத்திருக்கை என்று அவர் அருளினதான கிரந்தத்தை ஒரு தேர் போலே, தேர் தட்டு அமைப்பு இருப்பது போலே, தேர் இருப்பது போலேயே அந்த திருவிழுக்கூத்திருக்கை கிரந்தம் முழுவதுமே அமைந்திருப்பது ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்த விசேஷம். சித்திரகவினா சித்திரத்தை வைத்து கவி சாதிப்பது. இப்போ தேர் அப்படிங்கிற சித்திரத்தை வைத்து திருவிழுக்கூத்திருக்கை அப்படிங்கிற கிரந்தத்தை ஏற்றி இருக்கிறார், அருளி இருக்கிறார் திருமங்கையாழ்வார். திருக்குடந்தையிலே 6வது முதல்வர் சன்னதியிலே நாம் இன்றும் காணலாம். கோவிலுக்குள்ளே மதிலிலே அந்த தேர் பாசுரம் திருவிழுக்கூத்திருக்கை என்கின்ற பாசுரத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல சப்த சித்திரம், நம்மாழ்வாரை குறித்து சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல அஷ்டப்பிராசம்னு சொல்லக்கூடியதான சப்த சித்திரம், சப்தங்களை வைத்துக்கொண்டே சித்திரமாக சொல்றது. அருமையான ஒரு ஸ்லோகம். ஸ்லோகத்தினுடைய சாரமான அர்த்தம், சேத்தன அச்சேத்தனங்களை எல்லாமும் ரட்சிக்க வல்லவனான ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா என்னது? சித்து அச்சித்து அத்தனையுமே ரட்சிக்க கூடியவன், ரட்சிக்க கடவனான ரக்ஷகன், சர்வ ரக்ஷகனானவன் அவனே ஈஸ்வரன் எம்பெருமான். அத்தனை பொருட்களுக்கும் சித்தோ அச்சித்தோ விபாகமர, அதாவது வேறுபாடே இல்லாமல் அத்தனை வஸ்துக்களையும் ரட்சிக்க கடவன், தலைமையானவன், அத்தனைக்கும் தலைமை. அப்படிங்கிறதுனாலே சர்வேஸ்வரன் என்றும் அவனே ஈஸ்வரன் என்றும் சர்வ ரக்ஷகன் என்றும் சொல்லப்படுறது. அப்படி சேத்தனா சேத்தனங்களை ரட்சிக்க வல்லவனான எம்பெருமான், பிராட்டியோடு கூட எழுந்தருளி இருப்பவன், வேதங்களினுடைய தாத்பரியம் ஆன எம்பெருமான், நான் மறைகளின் சொற்பொருளாய் இருக்கக்கூடியவன், அந்த வேத பிரதிபாத்தியனானவன். வேதங்கள் எல்லாமும் பிரதிபாதிக்கப்படுவது எதுன்னு கேட்டா இந்த உயர்ந்த வஸ்துவான எம்பெருமானை. அப்படிப்பட்ட தேஜோமயமான எம்பெருமானை இறை பொழுதும் விடாது நமஸ்கரித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர். மனசார தேஜோ விசேஷத்திலே இறைப்பொழுதும் நமஸ்காரத்தை விடாமல் இருப்பவர். ஒழிவிலா காலம் வழிவிலா அடிமை செய்யக்கூடியவர், செய்ய வேண்டும்னு பாரித்தவர். அப்படி இடைப்பொழுதும் விடாமல் மனசா சிந்தையாமின்னு சொல்ற போதே அப்படி நமஸ்காரம் செய்யக்கூடியதான ஒரு கைங்கரிய பிராப்தியை பெற்றவர். சாத்விகர்களாலே போத்தப்படக்கூடியவரான நம்மாழ்வார், மகிழம்பூ மாலையை அலங்கிருத்தமாய் கொண்டுள்ளவர், பரிமள பிரசுரமான நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் அவரினுடைய ஒரு நொடி கண கடாட்ச பார்வையானது நம்மீது பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த பிறவி கடலில் இருந்து நாம் தப்பித்து விட முடியும். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம். இந்த ஸ்லோகம் தான் அஷ்டப்பிராசம் அப்படிங்கிற சப்த சித்திரமா அமைந்திருக்கு. எப்படின்னு கேட்டா இது ஏக விதமான சித்திரமா அமைந்து விடலை, சப்த சித்திரமாக இல்லை. பின்ன ஒரு, அதாவது ஏகவிதம்னா முழுசாகவே தொடர்ந்து அப்படி முழுசாகவே அமைந்திருக்கா சப்த சித்திரமானா கிடையாது. ஒவ்வொரு வரியிலேயும் முதலிலேயும் முடிவிலேயும் இந்த சப்த சித்திரத்தை நாம் அனுபவிக்கலாம். இப்ப அடியேன் சாதிக்கின்றேன். நத்யா நத்யாகாரி க்ஷணமபி சிஜச்சித்ராய காமேய காமி. இப்ப இந்த வரியில எடுத்துக்கொண்டால் முதல்ல என்ன சொன்னது? நத்யா நத்யாகாரி. இப்ப நத்யா நத்யாகாரி, நத்யா நத்யான்னு முதல்ல சேர்த்து எடுக்கப்பட்டது. அதே சிதச்சித்ராய காமேய காமே, நத்யா நத்யாகாரி காமேய காமே முதல் வரியில சப்த சித்திரம். 2வது வரியில சந்தஸ்வ ரூபே முதலிலே, முடிவிலே பாசமானே அசமானே. 3வது வரியில ஸ்ரேயஸ்வி சங்கைஹி, முடிவிலே கைசரானாம் சரானாம். 4வது வரியிலே பாதாத் பாதாத் பவாப்தௌ சடரி புரிக நோ வீக்ஷணேன நக்ஷணேனஹா அப்படின்னு. ஆக
நத்யா நத்யாககாரி காமேய காமே சந்தஸ் சந்தஸ்வரூபே பாசமானே அசமானே ஸ்ரேயஸ்வி சங்கைஹி கைசரானாம் ஷரானாம் பாதாத் பாதாத் பவாப்தோ வீக்ஷணேன ந க்ஷணேனஹா அப்படின்னு இந்த சப்த சித்திரம் முதலிலேயும் முடிவிலேயும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இதனுடைய சாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சொன்னது போலே நத்யா நத்யாககாரி சித்தச்சித்ராயக சித்தச்சித்துக்களின் எல்லாம் தலைவனானவன் ரட்சிக்க வல்லவனான அமேய காமே சந்தஸ் சந்த ஸ்வரூபே அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்து அச்சித்துக்களுக்கெல்லாம் அப்பிரமேயமான சங்கல்பம், அதை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிற சங்கல்பம், அந்த சங்கல்பத்துக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடையாது, எப்பொழுதுமே ரட்சிக்க வேண்டியது அப்படிங்கிற சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை உடையவன் யார் அப்படின்னு கேட்டா சந்தஸ்வரூபே வேதங்களினுடைய தாத்பரியமே வடிவெடுத்தவன் ஆன எம்பெருமான். கமலயா பாசமானே பிராட்டியோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கக்கூடியவன். ஒப்பற்றமான பாசமானே அசமானே ஒப்பற்றதான எம்பெருமான் அப்படிங்கிற ஒரு தேஜோ விசேஷத்திலே. ஆக க்ஷணம் அப்பி நத்யாகா நத்தியகாக ஆரி க்ஷணப்பொழுதும் கூட நமஸ்கரிப்பதை விட்டு எப்பொழுதும் இயலாதவர், நமஸ்காரத்தை எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அதைத்தான் ஒழிவில் காலம் எல்லாம் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னு சொன்னது. அப்படி அந்த கைங்கரியம் என்கின்ற ஸ்ரேயஸை, அதுதான் ஸ்ரேயகா ஸ்ரேயஸ்வி சங்கைஹி கைஷரானாம் ஷரானாம்னு சொன்னது. அப்படி சாத்விகர்களினுடைய ஆசிரியிக்க தகுந்தவர், சாத்விகர்களினாலே எப்பொழுதும் ஆசிரியிக்கப்படுபவர் அவர்தான் மகிழம்பு மாலைகளை அணிந்து கொண்டிருப்பவர். ஷரானாம் பரிசய சுரபிகி அந்த மகிழம்பூ மாலையாலே எப்பொழுதும் பரிமள பிரசுரமாய் இருக்கக்கூடியவர் யார்? சடரிபுகு சடகோபன் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார். ஷணேன வீக்ஷணேன க்ஷணேன ஒரு க்ஷணமாகிலும் அவருடைய கடாட்ச பார்வை என்மேல் படுமாகில் அந்த பிறவிக்கடலில் விழுந்து போய் உழன்று தவிப்பதில் இருந்து அவர் காத்தருள்வார். அதுதான் வீக்ஷணேன ஈகநக பவராப்தோ பாதாத் பாதாத். விழுந்து இந்த சம்சார கடலிலே விழுந்து உழன்று தவிப்பதை அவர் நிறுத்தி நமக்கு அருள் புரிவார். அந்த உழன்றுவதிலிருந்து நம்மை காப்பாற்றி எடுத்து நம்மை காத்தருள்வார். பிறவாமை வேண்டேன்னு சொல்றது போல பிறவாமையையும் இல்லாமலும் நமக்கு அனுகிரகம் செய்வார் அப்படின்னு இங்க சொல்றார். இதே பெரிய சீயர் ஆர்த்தி பிரபந்தத்துல நான் பாபத்தால் யான் பிறப்பேனேலும் எதிராசா நீயும் பிறந்து என்னை உய்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் மோகாந்தனா இருக்கேன், ஆகாததை செய்து கொண்டிருக்கேன், அப்படி மறுபடியும் பிறவியிலே நான் பிறந்தேன்னு சொன்னாலும் கூட பாபத்தாலே எதிராசா நீயும் பிறக்க வேண்டும், என்னை உய்ப்பிக்க அப்படின்னு அவர் அங்கே வேண்டுகின்றார். ஆனா இங்கே நம்மாழ்வார்னுடைய ஒரு க்ஷணமாகிலும் கடாட்ச பார்வை என் மீது பட்டதுன்னு சொன்னா இந்த பிறவி கடல், இந்த பிறவி, இந்த சம்சாரத்திலிருந்து துன்புறுவது அப்படிங்கிறது இல்லாமல் நான் காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு இங்கே சொல்றார். அதைத்தான் இங்கே காட்டுறாராக. சித்தச்சித்ராயக அப்படின்னு இந்த முதல் இடத்துல பார்த்தது நத்யாககாரி க்ஷணமபி சித்தச்சித்ராய காமேய காமேங்கிறது முதல் வரி. இதுல சித்தச்சித்ராயக அப்படிங்கிறதுல இந்த இடத்துல சித்ரா நட்சத்திரம் சுச்சிதமா சொல்லப்படுறது. இது மாலிகா ஸ்துதி என்கின்ற ஸ்துதியில இந்த ஸ்லோகம் நடுநாயகம். அதனால மற்ற அத்தனை ஸ்லோகங்களை காட்டிலும் இந்த ஸ்லோகமானது விசேஷம் அப்படின்னு இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பூர்வர்கள்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். ஆக ஆழ்வார்கள், மற்ற ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அத்தனை பேருமே பிரார்த்திப்பது நம்மாழ்வாரினுடைய கடாட்ச பார்வை க்ஷணப்பொழுதாகிலும் அடியேன் மீது பட வேண்டும் அப்படின்னு பிரார்த்திப்பதுதான். பூர்வர்களுடைய வாக்க கொண்டே நாமும் பிரார்த்திப்போம். அதுதான் நாமும் செய்ய வேண்டிய காரியம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்.